புதன ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்கிற அந்த பலம் பலவீனம்லாம் பொருந்தி போகுன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கன்னிராசி அப்படின்னாவே எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வேலையிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னாவே புதன் ஆளக்கூடிய ராசி அப்படின்னாவே கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி தான். பொதுவாக கன்னிராசி அப்படின்னாவே கொடுக்குற வேலையை பர்ஃபெக்டாக கணக்கச்சிதமாக முடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுப்பானவங்க, குடும்ப உறவுகளையே கூட அனுசரித்து போவாங்க. முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா யாரையும் சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சொந்த முயற்சியால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசியும் இந்த கன்னிராசி தான். அன்பான சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வெளியில் அதிகமாக பார்த்திங்கன்னா காமிச்சிக்க மாட்டாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டெரராக தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்பை கூட வெளியில் அதிகமாக வெளிப்படையாக காமிச்சிக்க மாட்டாங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா மறைமுகமாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செஞ்சுருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பாசமானவங்கள அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ராசி சக்கரத்தில் பார்க்கும்போது ஆறாவது இடம் அப்படிங்கிறதுனால நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய எதிரிகள், இவங்க உதவி செஞ்சவங்கள பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இவங்களுக்கு எதிரியாக அமைஞ்சிருவாங்க. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னா அந்த எதிரிகளை டக்குன்னு சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க சில நேரங்களில் அதிகமாக யோசித்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவங்க நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க, எதனால் நம்மளை விட்டு விலகி போனாங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அந்த பழைய நினைவுகளை வைத்து மறுபடியும் யோசித்து ஒரு சில இடத்துல மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி எதுவுமே அவ்வளோ நெகட்டிவாக சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. என்ன ஒன்று, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை மீண்டும் நினைவு கூர்ந்து கவலைப்படக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்க பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை மனதில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டுட்டு வாங்க. அதற்கு என்னென்ன விதமான முயற்சிகளை போடணுமோ அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப வெளிச்சமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு போராடினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி காத்துட்ருக்கு. அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்களை நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே சந்திச்சிட்ருக்கீங்க இல்லையா? அது வருகின்ற நாட்களில் சரியாகணும் அப்படின்னா எதையும் டீப்பாக கொண்டுட்டு போகாமல், டீப்பாக சிந்திக்காமல் ரிலாக்ஸாக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் பகுத்தாய்ந்து அதில் என்ன பிரச்சனை, என்ன இது அப்படின்னு நுணுக்கமாக ஆராயும் போது தான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். புதன அதிபதியாக கொண்ட நீங்கள் கடினமாக உழைப்பை போடுங்க. ரொம்ப பொறுமைசாலி தான். என்ன இந்த டீப்பாக சிந்திக்கிறவங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. எல்லா விஷயத்துலையும் கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களுடைய பலமே பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். உங்களுடைய பலவீனமே பார்த்திங்கன்னா டீப்பாக ஒவ்வொன்று விஷயத்தையும் பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டீப் திங்கிங் வேண்டாம். மற்றபடி இந்த கன்னிராசி அப்படிங்கிறது பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு திறன். நுணுக்கமாக ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு மனதில் போட்டு குழப்பிக்கிட்டு ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சில கேள்விகள் கேட்பீங்க. உண்மையா இல்லையா? இந்த கன்னிராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழும். அப்படி உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்டு அந்த பதிலை தேடும் போது தான் உங்களுக்கு மன அழுத்தம்
வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, எப்பவுமே இந்த கன்னிராசி அப்படின்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமான இருக்கணும், சூழ்நிலையை தனக்கேற்றார் போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசினா, வேலை செய்கிற இடத்துல மனப்பூர்வமாக ஒரு வேலை செய்வீங்க, பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க, வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்சொல் யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, யாரும் தன்னை தவறுதலாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த கன்னிராசி. வேகம், விவேகம், சுறுசுறுப்பு, நம்பகத்தன்மை இது எல்லாமே நிறைந்தவங்க தான் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே சிறப்பாக உற்று நோக்குவீங்க, இது உங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சிலர்லாம் கவனிப்பாங்க, ஆனால் மனதுக்குள்ளே கொண்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் கன்னிராசி அப்படிங்கிறது இந்த அப்சர்வேஷனை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிதாக பல கோணங்களில் ஆராய்ந்து ஒரு எளிதாக ஒரு சொல்யூஷன் வழங்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பெரும்பாலும் இருந்திருக்கும். தந்தை பார்த்திங்கன்னா ஒரு இழப்பை சந்திச்சிருப்பார், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு ஆணாக இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த டீப் திங்கிங் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ஆராய்ந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு அதிக டிப்ரெஷனை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு எதையுமே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்காமல் ரிலாக்ஸாக விடுங்க, வெளிப்படையாக பேசுங்க. அதேமாதிரி இந்த கூச்ச சுபாவத்தை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருங்க. நம்பிக்கையானவங்கக்கிட்ட மட்டும் மனதுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துங்க. எல்லாருக்கிட்டையும் மனதுக்குள்ளே இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதேமாதிரி யாருக்கிட்டையும் தவறான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையாக தான் வார்த்தைகளை பார்த்து பார்த்து தான் பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால் நம்மளை ஏன் அவங்கள அப்படி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களை கன்னிராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வைகாசி மாத கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த 5-6 ஆண்டுகளாக நிறைய இன்னல்கள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. இந்த சவால்கள்லாம் தாண்டி இந்த வெற்றியை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருகின்ற நாட்களில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் ரிஷபராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் பல அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சவால்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த சவால்கள் சாதகமாக முடிய போதா, பாதகமாக முடிய போதா அப்படின்னு தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். இந்த நவகிரகங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தான் இந்த சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு இடத்துக்கு மாறும்போதும் ஒவ்வொரு மாதமும் மாறும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு தந்தை கிரகம், அரசன், புகழ், செல்வாக்கு குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நவ கிரகங்களுடைய தலைவன் சூரியன் என்பதனால நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் சரியாக போகுது. ஏன்னா சூரிய பகவான் மே மாதம் 15 முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் ரிஷபராசியில் வைகாசி மாதத்தில் பிரவேசிக்கிறார். அதனால் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சாதகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய பொறுப்பு
கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைப்பை போடுவீங்க. ஆனால் அதில் ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவங்ககிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது இல்லையா, அந்த பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். எதனால் அந்த பிரச்சனை ஏற்படுது, எதனால் அது பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னு நிதானமாக யோசித்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு அனலைஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த நிதானமாக விட்டு கொடுத்து செல்றதுனால இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதம் செய்கிறது, தேவையில்லாத ஒரு சில விஷயங்களில் மனதில் போட்டு குழப்பிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நிதி சார்ந்த விஷயத்துக்காக யாருக்கிட்டையும் ஜாமீனோ அல்லது யாருக்காகவும் ரெக்கமெண்டோ நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. நினைத்ததை சாதிக்கிறதுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. முக்கியமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வேலையில் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். மே 26 குரு ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். உடன் இருக்கிறவங்க கிட்ட கூட கொஞ்சம் அனுசரணையாக தான் போகணும். ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையாக செயல்பட்டாலும் அடிக்கடி உங்களுடைய தேவையில் பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வைகாசி மாதம் எடுக்கிற வேலையில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். மே 15, 16 கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. அஷ்டமாதிபதி செவ்வாய் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுப்பிரமணியரை வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சி ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு. வீட்டில் ரொம்ப தொல்லையாக இருக்குது, அதாவது கடன் தொல்லையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லை, எடுக்கிற வேலையெல்லாம் சின்ன சின்ன தடையாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் கோபூஜை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். பல ஜென்மங்களாக செஞ்ச பாவங்களும்